ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்த ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத வேற லெவலான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அண்ட் கதையோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் இதில் இருக்குங்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 35. அந்த டாக்கமிச்சி டைச்சுக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டால அப்படின்னு ஹான்மா கேட்கவோ இனிமே தான் ஆட்டமே இருக்கு அப்படின்னு கீசக்கி சொல்றான். நியூ இயர்க்கு அப்புறமா டோமானோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. டோமாட்கோ பிளாக் டிராகனுக்கும் இதுக்கு முன்னாடியே ஃபைட் நடந்திருக்கு. பட் திரும்பவும் ஒரு ஃபைட் நடந்திருக்கு. செகண்ட் டிவிஷன் வைஸ் கேப்டன் ஹாக்காய்னாலையும் பிளாக் டிராகன் லீடர் டைஜோனாலையும் ஃபர்ஸ்ட் டிவிஷனோட 2 கேப்டன்ஸ் அண்ட் மேட்சியா மைக்கினா எல்லாரும் சேர்ந்து பிளாக் டிராகனை டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு டிராகன் சொல்லிட்டு ஹாக்காய் ஷீபா முன்னாடி வா அப்படின்னு சொல்லி டிராகன் கூப்பிடுறான். ஹாக்காயை முன்னாடி போயிட்டு இது எல்லாமே ஆரம்பிச்சது என்னோட செல்ஃபிஷ்னஸ்னால தான். நான் ஒரு பொய் சொன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்காக தேவையில்லாம டோமானியா ஃபேமிலி எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹாக்காய் சொல்லவும் இவன் என்ன சொல்றான் எதுவுமே புரியலையேன்னு மத்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியோ சண்டையில தான் நம்ம ஜெயிச்சிட்டோமே அப்புறம் என்ன, சோ எந்த பிரச்சனையும் இல்லல்ல கைஸ் அப்படின்னு மத்த டிவிஷன் கேப்டன் கேட்கவும் ஆமான்னு மத்தவங்க சொல்றாங்க. ஹாக்காய் நீ செகண்ட் டிவிஷனோட வைஸ் கேப்டனாவே இருக்கலாம் அப்படின்னு மீட்சியா சொல்லிட்டு அப்படிதானே கைஸ் கேட்கவும் ஆமா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. பிளாக் டிராகன் கூட நம்ம ஃபைட் பண்ணதும் ஒருத்ததான் டாக்கமிச்சி அப்படிதானே அப்படின்னு மீட்சியா கேட்கறான். ஷேஷா இனுவே ஹாஜ்மே கோகனோய் முன்னாடி வாங்க அப்படின்னு டிராகன் கூப்பிடவும் பார்த்தா பிளாக் டிராகன் மெம்பர்ஸ் வராங்க. டைஷுக்கு அப்புறமா இப்ப 11th ஜெனரேஷனா இவங்க தான் பிளாக் டிராகனை நடத்துறாங்க. அண்ட் டோமன் கூட இவங்க இப்ப ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. மைக்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் டாக்கமிச்சி ஹானாகாக்கு கீழே அந்த பிளாக் டிராகன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு மைக்கி சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவங்க ஆசைப்பட்டதை தான் நான் நிறைவேற்ற டாக்கமிச்சி அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும் என்னது அவங்க ஆசைப்பட்டாங்களா, அவங்க எதுக்கு என் கீழே வேலை பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க, ஒருவேளை அவங்க எதுவும் வில்லத்தனமா பிளான் போடுறாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாக்கமிச்சி நான் உன்னை நம்புறேன், அதுக்குன்னு நீ என்ன நம்பணும்னு அவசியம் இல்லை, ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லு, கண்டிப்பா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு இனிவி சொல்லிட்டு கிளம்புறான். இந்த கிறிஸ்மஸ் ஃபைட்ல கடைசியா இன்னொரு விஷயமும் இருக்கு, டெட்டா கீசக்கி உன்னை டோமான விட்டு வெளியே அனுப்புறேன் அப்படின்னு மைக்கி சொல்லவோ கீசக்கிக்கு மட்டும் இல்ல நம்ம ஹீரோக்கும் சேர்ந்து ஷாக்கிங்கா இருக்கு. கீசக்கி நமக்கு துரோகம் பண்ணதை நான் மைக்கி கிட்ட சொல்லிட்டேன், ஆனா மைக்கி இவ்வளவு தூரம் போவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சீஃபியோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். மைக்கி என்ன காமெடி பண்றியா அப்படின்னு கீசக்கி கேட்கவும் நான் சீரியஸா தான் சொல்றேன், வெளியே போடா அப்படின்னு மைக்கி சொல்லவும் கீசக்கி இல்லைன்னா நானும் ஆட்டோமேட்டிக்கா டோமனை விட்டு போயிருவேன், அப்படி போனா என்ன நடக்கும்னு தெரியும்ல, 300 மெம்பர்ஸ் வால்களாவை சேர்ந்தவங்க, அவங்க யாரும் இதுல இருக்க மாட்டாங்க, டோமன் வெறும் 100 பேர் இருக்கிற கேங்கா மாறிடும் அப்படின்னு ஹான்மா வந்து சொல்லவோ எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல, டோமன் ரொம்பவே பெருசாயிட்டு அதை குறைக்கணும்னு நான் ஆல்ரெடி நினைச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு மைக்கி சொல்லவும் மைக்கி நீ என்ன பைத்தியமா, டோமனை பெருசாக்கணுங்கிறது தானே உன் ஆசையா அப்படின்னு கீசக்கி கேட்கவும் ஓ அப்ப அதுக்காக தான் கிறிஸ்மஸ்ல நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணியா, டாக்கமிச்சியை மாட்டி விட்டு யோசுகா கையில கத்திய கொடுத்து டைஜுவா கொள்ள சொல்லி அப்படின்னு மைக்கி சொல்றான். மத்த மெம்பர்ஸ் யாருக்கும் எதுவுமே புரியல, என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல, ஆனா நான் சொன்னதை வச்சு மைக்கி இவனை வெளியே அனுப்புவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சீஃபியோ சொல்றான். இத்தனை நாள் நீ செஞ்ச மோசமான விஷயங்கள்லாம் நான் கண்டுக்கிடாம இருந்தான், ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு மைக்கி கிளம்புறான். மைக்கி நீ வீக் ஆயிட்டு இருந்தா அதனால தான் பிளாக் டிராகனை தோக்கடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு கீசக்கி சொல்லவும் உனக்கு யாரா முன்னாடி வர சொன்னது அப்படின்னு டிராகன் பேசிட்டு இருக்கும்போது ஹான்மா வந்து டிராகனை அட்டாக் பண்றான். அந்த முட்டாளுங்க சொல்றதெல்லாம் கேட்காத மைக்கி கேங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு குரூப் நீ கிரியேட் பண்ணணும்னு நினைச்சல, இங்க பாரு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் டோமன் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு அப்படின்னு கீசக்கி பயத்தோட பேசிட்டு இருக்கான். கீசக்கி மூஞ்சில பதட்டத்தை பார்த்தாலே தெரியுது அவன் பயப்படுறான். கீசக்கி எல்லாம் பண்ணதே மைக்கி கிட்ட நெருங்குறதுக்கு தான், ஆனா இன்னைக்கு அவன் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது அவனால தாங்கிக்கிட முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மைக்கி நான் அவன் கூட இருந்தா மட்டும்தான் உன்னால பிரகாசமா ஜொலிக்க முடியும், என்ன வெளியே தண்ணிட்டு நான் அவன் கனவுகள் எதுவுமே நிறைவேறாது, யோசிச்சு முடிவிடு மைக்கி அப்படின்னு கீசக்கி பதட்டத்துல கொஞ்சம் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான். கீசக்கிக்கு பயத்துல என்ன பண்றோன்னே தெரியல அப்படின்னு சீஃபியோ சொல்றான். உன்னோட முட்டாள்தனமான முடிவுகள் என் கனவை கலைச்சிரும், சோ நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மைக்கி போறான். ஸோ கீசக்கி டோமனை விட்டு வெளியே போயிட்டான். இது நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மீட்டிங் முடிஞ்சது எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். அப்படின்னா இந்த தடவை என் மிஷன் பெரிய சக்சஸ் அடைஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மைக்கியோ டிராகனும் சேர்ந்து எதையோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கி இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாரு அப்படின்னு டிராகன் சொல்றான். மைக்கி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அது ஸ்டார்ட் ஆகுது. ஹே சாதிச்சிட்டோம், நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கி போறான். எப்படியா அவன் கிட்ட வந்திருப்பான், உன்னால வெயிட் பண்ண முடியல அப்படின்னு டிராகன் சொல்றான். சீஃபியோ நம்ம ஹீரோவை கண்ணை கட்டி கூட்டிட்டு வரான். நீ பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். 3, 2, 1, 0 கண்ணை தர அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். வா இது என்ன பைக் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். CB250 இதோட பேரு பாபு, என் பைக்கோட ட்வின் தான் இது. ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க போகும்போது என் பிரதர் இதை பிலிப்பீன்ஸ்ல இதோட இன்ஜினை கண்டுபிடிச்சான். இதோட இன்ஜின் குப்பமேட்ல தனிமையில இருந்துச்சான். கஷ்டப்பட்டு என் பிரதர் என்னோட பைக்கை ரெடி பண்ணிட்டான். நான் 2வது பைக்கை ரெடி பண்ண முடியல, பட் டிராகன் கடைசியில ஒரு வழியா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னு மைக்கி சொல்லவே இதை கேட்கவே இன்ஸ்பைரிங்கா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது உனக்கு தான் டாக்கமிச்சி அப்படின்னு மைக்கி அந்த பைக்கை நம்ம ஹீரோ கொடுக்குறான். இவ்வளவு இம்பார்ட்டன்டான பைக்கை எதுக்கு எனக்கு கொடுக்குறேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் பைக் இல்லாம இருந்தா அப்படின்னு டிராகன் சொல்லவும் உனக்கு முக்கியமான விஷயத்தையும் நானும் டிராகனும் சேர்ந்து உடைச்சிருந்தோம், அதனால நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு மைக்கி கொடுக்கவும் சூப்பர் டாக்கமிச்சி அப்படின்னு சீஃபியோ சொல்றான். பாபு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு டிராகன் சொல்றான். நான் உனக்கு கத்துக்கிறேன் அப்படின்னு மைக்கி பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டான். லட்ச விட்டு கியர் போடுறது எல்லாத்தையுமே மைக்கி இப்ப நம்ம ஹீரோக்கு கரெக்டா கத்து கொடுக்குறான். அந்த பக்கம் இருக்கிறது பிரேக் டாக்கமிச்சி, இந்த சைடு இருக்கிறது தான் கிளட்ச் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மைக்கி கத்து கொடுத்து இப்ப நம்ம ஹீரோ ஓரளவுக்கு சூப்பரா பைக்கை ஓட்ட ஆரம்பிச்சிருந்தான். என் பிரதர் இதை டெஸ்டினின்னு சொன்னா அவன் இந்த இன்ஜினை கண்டுபிடிக்கும் போது மேகமூட்டமா இருந்துச்சான். ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கோட ரூஃப் டாப்ல இதை அவன் கண்டுபிடிச்சான். அதை அவனை
அவனை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னு அவன் சொன்னான். ஒரு நாள் நம்ம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவோம் சரியா, பிலிப்பைன்ஸ்க்கு டாக்கமிச்சி அப்படின்னு மைக்கி சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா போறா. பரவாயில்லையே நல்லா கத்துக்கிட்டியே அப்படின்னு மைக்கி கேட்கவும் இப்போ எப்படி ஓட்டணுங்கிறது எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நடந்த எல்லாத்தையும் பத்தி என்ன நினைக்கிற டாக்கமிச்சி, எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும், நம்ம பிளாக் டிராகனை தோக்கடிச்சிட்டோம், கீசக்கி ஹான்மா டோமான விட்டு வெளியே போயிட்டாங்க, ஃபியூச்சர்ல எக்ஸ் பிளாக் டிராகன் மெம்பர்ஸும் இருக்க மாட்டாங்க, டைஜூ சாக்கல சோ கீசக்கியாலையும் யாரையும் மிரட்ட முடியாது, ஓ மிஷன் முடிஞ்சுது, நீ இப்போ ஃபியூச்சருக்கு போறல அப்படின்னு சீஃபியோ கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா இப்போ குட் பை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் நான் உன்னை 12 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியும், அதுவும் ஃபியூச்சர்ல, ஏன்னா அக்கௌண்ட்ல உயிரோட இருக்கிற ஒரு ஃபியூச்சருக்கு போயிருப்ப அப்படின்னு நம்ம சொல்லவும் நீ இல்லாம இதை கண்டிப்பா என்னால செஞ்சிருக்க முடியாது சீஃபியோ, எனக்கு கிடைச்சதுல நீ ரொம்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 12 வருஷம் கழிச்சு திரும்ப மீட் பண்ணலாம் டாக்கமிச்சி அப்படின்னு சீஃபியோ ஸ்மைல் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ ஹீனாவோட பிரதர் நவுட்டோ போய் மீட் பண்றான். என்ன முக்கியமான விஷயம் நவுட்டோ கேட்கவும் ஹீனாவை பத்திரமா பாத்துக்கோ, அவளை நான் உன்கிட்ட பொறுப்பா விட்டுட்டு போறேன், நான் சொல்றது கேட்க உனக்கு வித்தியாசமா தெரியல, ஆனா ஹீனாவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கை கொடுக்கவும் நவுட்டாவும் இப்போ ஹேண்ட் ஷேக் பண்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஃபியூச்சருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு முக்கியமான ஆளுங்க எல்லாரையும் மீட் பண்ணி கீசக்கி தான் நம்ம எதிரி, பாஜியோட கடைசி வார்த்தை இதுதான், தேர்ட் டிவிஷன் கேப்டன் கீசக்கி கிடையாது, எப்பவுமே அதுக்கான கேப்டன் பா மட்டும்தான், பா டிராகன் மீட்சியா மைக்கி காசுட்டோரா அவங்க எல்லாருமே என்னோட பொக்கிஷங்கள், இதுதான் பாஜியோட கடைசி வார்த்தைகள், பாஜி சொன்னதை நீங்க யாரும் எப்பவும் மறந்துடாதீங்க, மைக்கி உன்னோட நியூ ஏராவை உன்னால பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன விட்டா அள வச்சிருக்க போல டாக்கமிச்சி அப்படின்னு சீஃபியா சொல்றான். கைஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ சரின்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் போட்டோக்கு நிக்க வைக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ ரொம்பவுமே பாடுபடுறான். மைக்கி எல்லாரும் இங்க பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேமராவை ஆன் பண்ணிட்டு ஃபாஸ்டா உள்ள ஓடி போறான். இந்த போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ஃபியூச்சருக்கு கிளம்பி வரான். இப்போ நம்ம ஹீரோ பிரசன்ட்க்கு வந்து பார்த்தா ஏதோ கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு டெம்பிள் கிட்ட நின்னுட்டு இருக்கான். ஜனவரி 10, 2018 நான் திரும்ப வந்துட்டேன், போன தடவை ஜெயில இருந்தேன், இந்த தடவை நான் ஜெயில இல்லைனா அப்படின்னா எல்லாம் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிஸியான டைம்ல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோவை இந்த பக்கம் வாங்கன்னு கூட்டிட்டு போறா. இது ஒரு ஃபியூனரலா, யார் இறந்து போயிருக்காங்க, ஆமா நான் கூட பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கேனே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஹனகாக்கி வந்ததுக்கு தேங்க்ஸ், என்னோட பிரதர் அப்படின்னு அந்த பொண்ணு ஆளரா, நீங்க உள்ள போங்க அப்படின்னு அந்த இன்னொரு பொண்ணு அனுப்பி வைக்கிறா. மானா லூனா சாரி அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லவும் மானா லூனாவா அப்படின்னா இறந்து போனது அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடி வந்து பார்த்தா மீட்சியா இறந்து போயிருக்கிறான். அவனுக்கு தான் அங்க ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. மீட்சியா இறந்துட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா இருந்ததே பிளாக் டிராகன் தான், அந்த பிரச்சனையை நம்ம ஹீரோ சால்வ் பண்ணிட்டான். அண்ட் நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத மாதிரி கீசக்கி அண்ட் ஹான்மா இவங்க 2 பேரும் தான் டோமானியை வந்து நாசமாக்கிடுவாங்க. அந்த 2 பேரையும் மைக்கி டோமானை விட்டே வெளியே அனுப்பிட்டான். ஸோ எல்லாமே நல்லபடியாக தான் போயிருக்கணும். ஆனால் எதுக்காக நம்ம ஹீரோ ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தா மீட்சியா இறந்து போயிருக்கிறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.